ஹாய், வெல்கம் டு பிரபாவதி டிஎன்பிஎஸ்சி. நான் நம்ம கிருஷ்ணபா சார் அகாடமியோட ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் இந்திய பொருளாதாரம் படித்தேன். அதில் இந்திய பொருளாதாரம் நீங்கள் புக்கில் எல்லாமே பார்த்துக்கணும் கண்டிப்பாக. நான் அதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், நல்லாவே படிச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். பிகாஸ் இப்போ உள்ள சிலபஸ்க்கு நமக்கு எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்திய பொருளாதாரம் படித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் நம்ம மறக்கக்கூடிய கண்டென்ட்டுன்னு தோணும் பார்த்தீங்களா, அதை நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இவ்வளோ தான், ஒன் பேஜுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை மட்டும் பார்ப்போம். நீங்கள் ஆனால் எல்லாமே நோட்ஸ் எடுக்கிறனாலும் எடுத்து படிங்க. நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். பிகாஸ் இது என்னோடய செகண்ட் அட்டம்ப்ட்டு. இப்போ குரூப் 4 எழுத போகிறேன் அப்படின்னா, ஸோ அதனால் ஆல்ரெடி படித்தது, அதனால தான் நான் நோட்ஸ் கம்மியாக எடுத்திருக்கேன். நான் புக்லேயே மோஸ்ட்லி படிச்சுட்டேன். எனக்கு மறக்கக்கூடியது அதே டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் பாருங்கள், அதை நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1921 என்ன, 51, 61, 2001, 2011. ஃபஸ்ட்டு பெரும் பிரிவினை ஆண்டு, அடுத்து சிறுபிளவு ஆண்டு, 61 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, 2001 மக்கள் தொகை 100 கோடியை தாண்டிடுச்சு, அதாவது 1 பில்லியன். 2011 மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு. அடுத்து நிலக்கரி உற்பத்தியில் சீனா அமெரிக்காவுக்கு அடுத்து இந்தியா 3வது பிளேஸில் இருக்குது. ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. எப்போனா 27/8/2007. தேசிய துறைமுக வாரியம் எதுக்குன்னா 1950 ஏற்படுத்துகிறாங்க. இந்தியன் ரயில்வே ஃபஸ்ட்டு ஒய்ஃபை வசதி எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா பெங்களூரில். அடுத்து அம்பேத்கரோட நூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்பேத்கர் எழுதின நூல் எல்லாமே மோஸ்ட்லி வெளிநாட்டில் அவர் இருந்தப்போ எழுதினது. 1913 to 23 வரைக்கும் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1918 இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள். அடுத்து ஜேசி குமரப்பா, காந்திய பொருளாதார கொள்கைகளை வலியுறுத்துகிறவர். ஸோ இவர் பச்சை காந்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேறு என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் குறித்து அடித்தளமிட்டதால் இவருக்கு பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருப்பாங்க. இவர் 2 புத்தகம் எழுதியிருப்பார். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகம் 1935. 45 நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும். VKV ராவ் அப்படிங்கிறவர், இவர் ஒரு பொருளாதார பேராசிரியர் தான், சிறந்து விளங்கினவர் இவர். ஸோ இவர் எழுதின 3 புக்கை பார்த்துக்கோங்க. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும், இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு, முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் பெருக்கம் இடையான தொடர்பு. அமர்த்தியா சென் நோபல் பரிசு பெற்றவர். 1981 வறுமை, பஞ்சம், உரிமம், இழப்பு பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அப்புறம் தொழில்நுட்ப தெரிவு பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. நீங்கள் ஃபுல் புக்கு லெசன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.